ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பாண்டியன் லாஸ்ட்டு பல்லவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. எப்போவுமே ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இருப்பான்னு சொல்லி ஏற்கனவே நிலாக்கிட்டையும் சோழன்கிட்டையும் காட்டியிருக்காரு. இதை வச்சு நம்ம நிலாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை மேலே அன்பு இருக்கா இல்லையா, ஏன் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நான் போய் கேட்டேன், அண்ணி அவருக்கு சோழனை தான் பிடிச்சிருக்கான், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நிலா கோவப்படுறாங்க. கோவம் வருதா பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா பல்லவனும் நிலாவும் நின்றுட்டுருக்காங்க. சோளம் அங்கேருந்து வராரு. பார்த்தியா இப்போ எப்படி இருக்குது ட்ரெஸ், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அந்த பொண்ணு சிரிக்கிறா. உடனே பக்கத்தில் நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னா நிலாவுக்கு பயங்கர கோவம் வருது. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு நம்ம மேலே பாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு பொண்ணு ஒரு ஆணை விரும்புகிறா அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பெண்ணும் பார்த்திங்கன்னா அது உறவுக்காரன் இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி பக்கத்துலேயே போகக்கூடாது, தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. அது பெண்ணோட பிறந்த குணம் அப்படின்னு சொல்லலாம். அக்கா தங்கச்சி கூட பேசினா கூட அவங்களுக்கு பொறாமை வரும். அந்த அளவுக்கு தான். அதனால தான் மாமியார் பிரச்சனை சண்டை வருது. மாமியார் பிரச்சனையும் வருது. தன்னோட அன்பை பங்கு போட வந்துடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதைத்தான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா சோழன் காதல் வளருமா வளராதா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்து சிறகடி காசு சீரியல் பார்க்க போகிறோம். சிறகடி காசு சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா இப்போ கிறிஸை காட்டுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிறிஸை காட்டுறாங்க. ரோஹித் சொல்கிறாங்க இப்போ ஒரு எஸ்ஸே எழுத சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த எஸ்ஸே எப்படி எழுதணும் எனக்கு தெரியலம்மான்னு சொல்கிறாங்க. அப்பாவை பற்றி எழுத சொல்கிறாங்க. அப்பானா யாருன்னு என்ன நான் பிறந்தையிலேருந்து பார்த்ததும் கிடையாது. அதை பார்க்கும்போது நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்பாவை பற்றி என்னால் எப்படிமா எஸ்ஸே எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நல்லா திகச்சு போகிறாங்க. அதனால் அப்பாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அப்பாவோட பேர் கூட எனக்கு தெரியாது, அப்பா பேர் மனோஜ் வேணால் போட்டுக்கட்டுமான்னு சொல்கிறாங்க. உடனே அழுதுகிட்டே கிறிஸை கட்டி பிடிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸோட நிலைமை வளைக்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சில பேர் பார்த்தா சின்ன பையன், இவனுக்கு அம்மா யாருன்னு தெரியுது, தெரிஞ்சு கூட இவன் ரோகிணியே காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஆனால் அதுவும் ஒரு வித நியாயமாக அப்படி தெரியல. அம்மா யாருன்னு தெரியல, அப்பயே அவன் மீனா முத்துக்கிட்ட போய் சொல்ல மாட்டேங்கிறான் எங்கள் அம்மா ரோகிணி தான் அப்படி, அதை கூட அவன் மறைக்கிறான் பற்றியா அப்படி சொல்லி சில பேர் கோவப்படுறாங்க. அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்க பார்க்கலாம். இப்போல்லாம் ரோகிணி கிறிஸ்து கதையை காட்டுறதே கிடையாது. ரோகிணி கதையை விட்டு என்னமோ புதுசு புதுசாக கதையை ஆரம்பித்து காட்டுறாங்களே தவிர அந்த ரோகிணி கதையை காட்டவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தடவை டிஆர்பி ரேட்டு பயங்கரமாக இறங்கிடுச்சுன்னு காரணம் அதுதான். இதுக்கடுத்து மகாநதி அப்படிங்கிற சீரியலை பற்றி பார்க்க போகிறோம். மகாநதி அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காவேரியோட கங்கா, யமுனா இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டை விற்றே அவங்க கொடைக்கானல் வீட்டை விற்றுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தாத்தா ஐடியா கொடுக்குறாரு. வீட்டை தானே விற்க போகிறாங்க, அதையே முன்பேரில் நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த பங்கு பணத்தை கொடுத்துட்டு நம்ம வாங்கின்றோம்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீடை காவேரி பேரில் தான் இருக்கும், அவள் வாங்கிக்க போகிறான். ஆனால் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, எப்போ வேணால் அந்த வீட்டுக்கு வரலாம், எப்போ வேணால் போகலாம், அது உங்கள் வீடு மாதிரி அப்படி சொல்கிறாங்க. உடனே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ காவேரி பணக்காரியாக இருக்கிறது விஜய் தாங்கி பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கும் பிடிக்கல, கங்காவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் கங்கா சொல்லலாம் அந்த வீட்டை நான் காவேரிக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க திகச்சு போகிறாங்க. இதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்லப்பா, யாரோ ஒருத்தருக்கு பணம் கொடுத்து வாங்குறது கடை அக்கா தங்கச்சியில் பணம் கொடுத்து வாங்கினா பொறாமல் வருமா கடை, இதை மாதிரி எல்லா குடும்பங்களையும் நடக்கிற விஷயந்தான். இந்த மாதிரி ஒருத்தர் வாங்கும்போது ஒருத்தர் வாங்கலையே அப்படி சொல்லி பொறாமப்படுறது இதெல்லாம் உண்மையில் நடக்கிறது தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடை காவேரிக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கடுத்து சிந்து பைரவி அப்படிங்கிற தொடரை பற்றி பார்க்க போகிறோம். சிந்து பைரவி அப்படிங்கிற தொடரில் என்ன போடுறாங்கன்னா இப்போ சிந்துவை மேலேருந்து வேணுனே ஸ்னேகா தள்ளி விட்டுட்டா. இதனால் இப்போ சிந்துவோட 2 கால்லையும் அடிபட்டு போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா சிவா ஒரு வழியாக இங்கே தான் இருக்கா சொல்லி கீழே எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க. அப்போ சிவா கண்டுபிடிச்சிடறாரு. இப்போ கண்ணு முழிச்சிடுறாங்க. சிந்து கண்ணு முழிச்சிட்டு எனக்கு 2 காலும் பயங்கரமாக வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி கவலைப்படாத, பல்ஸை பார்க்குறாங்க, வேகமாக இறங்கிட்டு வருது. ஐயோ பல்ஸ் ரேட் வேகமாக இறங்குதுன்னா உடனடியாக அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பக்கத்துலேயே இருக்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு
ஆரஞ்சு பழம் இருக்கு. உடனே அங்கேருந்து இந்த ஆரஞ்சு பழத்த பறிச்சு கையில குடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க. இதனால எனக்கு ரொம்ப மயக்கமா வருதுன்னு சொல்லி மயங்கி விழுந்துர்றாங்க. இதுக்கப்புறம் சிந்துவ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்காங்க. சிந்துவ தூக்கிட்டு போயி, அதுக்கப்புறம் வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து ஏத்தி, அதுக்கப்புறம் அங்க போயி அவங்க காப்பாத்த முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப சிந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, சிவாவுக்கு வந்து பயங்கர பாசம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப டிஆர்பி ரேட்லயே 4வது இடத்துல வந்துச்சு. ஆரம்பத்துல இந்த சிந்து பேரவி அப்படிங்கிற சீரியல் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருந்தது. ஏன்னா சிவா, சினேகா கூட சேர்ந்திருந்தார். சிந்து வந்து பொய் சொன்னதால ரொம்ப மோசமான நிலைமை இருந்தது. அத ஒரு வழியா கொண்டு வந்து இப்ப வந்து நல்ல ஒரு டிஆர்பி ரேட்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா, இப்ப வந்து சிந்து வந்து சிவா வெறுக்கிறதுனால தான் மக்களும் வந்து சிந்துவ வந்து வெறுக்குறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுகிட்டு, இப்ப வந்து கதையே மாத்திட்டாங்க. சிவா வந்து சினேகாவ வெறுக்கிற மாதிரி, சிந்து மேல பாசமா இருக்கிறதையும் மாத்திட்டாங்க. இப்ப வந்து மக்கள் வந்து கதைய ஏத்ததுனால, இப்ப வந்து 4வது இடத்துலயும் வந்து சிந்து பெரிய வந்து நல்ல ஒரு டிஆர்பி ரேட்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த 4 சீரியல் ரிவ்யூயும் தொடர்ந்து போட்டிருக்கேன் பாருங்க. ஆதரவு குடுங்க. நன்றி.